கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதிலே 3, 4 ஆகிய வசனங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எவ்வளவு நல்ல ஒரு வசனத்தை, ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை இந்த இடத்துல ஏசாயா சொல்லியிருக்கிறார். அவர் வருவார், மேசியாவாகிய தேவன் இந்த உலகத்தில் பிறப்பார். அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த இடத்துல அவருக்கு வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்று பிதாவாகிய தேவன், அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது அவருக்கு பயப்படுதல், இப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்தார். பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார். அப்போது பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு பயப்படுகிறதில் எதை குறிக்கிறது? அவர் ஒரு சுகந்த தூபமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசனையாக இருக்கிறது. அந்த தூபத்தை, சுகந்த தூபத்தை ஆண்டவர் முகரும் வண்ணமாக அது காணப்படுகிறது. ஆகவே அவருக்கு நம்ம பயந்து ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஐயோ இது செய்யக்கூடாது, என் ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாராம், காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டாராம். பார்த்தீங்களா? ஒருத்தர் வெளியே கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க உலகத்தில். அப்போ அது மாதிரி அவருடைய கண் கண்டபடி என்ன செய்ய மாட்டாராம்? நியாயம் தீர்க்க மாட்டாராம். காதில் கேட்கக்கூடிய செய்தியை வச்சு தீர்ப்பு சொல்ல மாட்டாராம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நியாயாதிபதி தான் நம் தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாராம்? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. பார்த்தீங்களா? அவர் ஏழைகளை மறவாத தேவன். ஏழைகள் பக்கம் யாருமே, திக்கற்ற பிள்ளைகள் பக்கம், ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம், விதவையின் பிள்ளைகளின் பக்கம், இது மாதிரி இருக்கிறவங்களுடைய பக்கத்தில் ஒரு பலமே இல்லாமல் இந்த உலகத்தில் காணப்படுது. அவங்கள யாரும் ஒரு பொருட்டாக கூட எண்ணுறதில்லை. வசதி இருந்தால் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணலாம், வசதி இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஏழைகளை நியாயம் விசாரித்து. அதனால தான் பைபிளில் சொல்லுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வழக்காட வேண்டியதில்லை, அவர் நமக்காக அவரே வழக்காடுவாராம். பார்த்தீங்களா? நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையதுன்னு சொல்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறதில்ல, எதற்குமே வாக்குவாதத்துக்கோ வம்புக்கோ வாய் சொல்லுக்கோ வைராக்கியத்துக்கோ பகைகள் விரோதங்கள் எதுலேயும் நம்ம தலையிட்டு கொள்வதில்லை. ஏசப்பா இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவரே அவன் நமக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பாருங்கள், ஏழைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறாரு, அதே போல் சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறாரு. பார்த்தீங்களா? தீர்ப்பு அன்னைக்கு அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தாலும் நியாயம் கேட்டு ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்க, வந்து அவர் அடிக்கடி வந்து அப்படியே அலட்டிக்கொண்டே இருந்தார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த நியாயாதிபதி இந்த சகோதரி அடிக்கடி நம்மளை வந்து தொல்லை பண்ணாதபடி, நம்மளை அலட்டாதபடிக்கு அவளுக்கு சீக்கிரம் தீர்ப்பு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு செஞ்சாராம். இப்போ அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அப்படி நடந்துக்கிட்டாருன்னா நம்ம நீதியுள்ள நியாயாதிபதி நமக்காக எப்படி ஓடி வந்து நியாயம் செய்வார்? பாருங்கள், சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. நம்ம மேலே பார்த்தோம், கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். இந்த இடத்துல நம்ம 4வது வசனத்தில் பார்க்குறோம், ஏழைகளை நீதியின்படி நியாயம் விசாரித்து அவருடைய யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாக்கின் கோலால் அடிக்கிறார். அதனால தான் அந்த வசனங்களுக்கு என்ன பேர்? மேய்ப்பனின் கோல் அப்படின்னு சொல்கிறோம். மேய்ப்பனின் கோல், மேய்ப்பனின் கோல் வந்து வழிகாட்டும்,
பாதை மாறி போகும்போது நம்ம சரியான பாதை கொண்டு வந்து விடும். எட்டாவது உயரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அந்த மேய்ப்பனின் கோலானது என்ன செய்யும்? அது மேலேருந்து இழுத்து நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி மேய்ப்பனின் கோல் அப்படி முக்கியமான ஒரு காரியம். ஆடு மேய்ப்பர்கள் வச்சுருக்கிற அந்த வளைவான கோல் தான் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மொட்டையாக இருக்கக்கூடிய கோல் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த கோல் வளைஞ்சிருக்கும். அப்போ அது எங்காவது போச்சுன்னா கூட அந்த கொக்கி போட்டு அதோட கழுத்தில் போட்டு இழுத்துருவாங்க பக்கத்தில். எங்கே அங்கே போகாத, எங்கே வா அப்படின்ட்டு. சில சமயம் ரொம்ப குறும்பு செய்கிற ஆடுகள் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன அடியும் வைப்பாங்க. அங்கே போகாத, ரோட்டு பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது மாதிரி எல்லா வகையிலையுமே இந்த மேய்ப்பனின் கோலாகிய வாக்கின் கோலால் அடித்து, பார்த்தீங்களா? வசனத்தால் தான் நம்ம என்ன செய்கிறாராம்? நம்மளை நல்வழிப்படுத்துகிறாரு. அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பார்த்தீங்களா? வாயின் சுவாசமானது 2 வகையிலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வாயின் சுவாசத்தை மண்ணான மனிதன் ஆதாமுக்கு மண்ணினால் அவனுடைய உருவத்தை செய்து அவனை படைத்து உருவாக்கி அவன் நாசியில் என்ன ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு பார்க்குறோம். வாயின் சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், வாயின் சுவாசத்தால் யார் அழிக்கிறாரு? துன்மார்க்கர சங்கரிக்கிறார். பாருங்க, அவர் இப்படின்னு ஒரு ஊதுனா போதும், துன்மார்க்கர் இருந்த இடம் தெரியாது. எப்படி ஒரு தூசி ஊதி தள்ளுற மாதிரி, அவ்வளோதான். காற்று பறக்கடிக்கும் பதரை போல துன்மார்க்கரோ அப்படியே பறந்து போயிடுவாங்க. இனி அவர்கள் இருந்த இடமும் இனி அதை அறியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அவ பாருங்க, ஆண்டவர் இப்படியாக ஏழை மக்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, தெய்வன் பிள்ளைகளுக்கு, நியாயம் கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நீதிக்காக நமக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் பேசுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அவருக்கு உகந்த வாசனை. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள் இருக்குது. நானும் எப்போதும் பயந்து இருக்கிறோம், பாக்கியவான் வேதம் சொல்லுது. ஆகவே நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. அதை நம்ம கடைப்பிடிப்போம். அதேபோல் நாமும் ஆண்டவரை போலவே, கர்த்தரை போலவே நம்ம எப்படி செய்யணும்? கண்கண்டபடி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்ம காதுகளை கேட்டதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆண்டவர் மாதிரியே நாமளும் என்ன செய்யணும்? நீதியின்படி நம்ம ஏழைகளுக்கு நியாயம் விசாரித்து யதார்த்தமாக என்ன செய்யணும்? பூமியில் உள்ள அத்தனை பேருக்காகவும் சிறுமியானவர்களுக்காக தீர்ப்பு செய்து வாக்கின் கோலால் அடித்து மற்றவர்களை நம்ம கத்தியால், அருவாளால், குச்சியால் அடிக்கக்கூடாது. எதனால் அடிக்கணும்? வாக்கின் கோலால், அந்த வசனம்ங்கிற அந்த சத்தியத்தை கொண்டு அவர்களை திருத்த வேண்டும். வாலிபனே, உன் இளமை பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இதுதான் வாக்கின் கோல். அப்போ வாலிபவங்க கெட்ட வழியில் போகும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? உன் சிருஷ்டிகரை நினச்சின்னா மற்ற எந்த உலகத்தில் எதையும் நீ நினைக்க மாட்ட. உன்னுடைய சுய போக்கில், கண் போன போக்கில், கால் போன போக்கில் நீ போக மாட்ட. இளமையான வயதை ஆண்டவருக்காக கொடு. அவர் தருகிற வசனத்தின்படி நட. அவர் காட்டுகிற பாதையில் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறோம். அதுதான் வாக்கின் கோல். பார்த்தீங்களா? பெண்களுக்கும் அப்படி தான். அதிகமாக பேசாதீங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதிக அலப்பிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் எப்பவும் சுருக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பெண்கள் அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ளணும் என்றெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? வாக்கின் கோலால் மற்றவர்கள் வெளப்படும்படியாக, திருந்தும்படியாக காணப்படணும். அப்போ அது மாதிரி நம்ம துன்மார்க்கரோட, நமக்கு எதிராளிகளோட நம்ம சண்டை கட்டக்கூடாது. அவரே நமக்காக யுத்தம் பண்ணி என்ன செய்வாராம்? துன்மார்க்கரை சங்கரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வமை தஞ்சமாக கொண்டிருக்கிற நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அதற்காக நம்ம காத்திருந்து நம்ம நீதி நியாயங்களுக்காக ஆண்டவரிடத்தில் முறையிடுவோம். அவர் எல்லாவற்றையும் செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் கூட ஆண்டவரே, அப்பா, நீர் எப்படி கர்த்தருக்கு பயப்படுதலே உமக்கு சுகந்த வாசனையாக இருந்தது ஆண்டவரே, கண்கண்டபடி நியாயம் விசாரியாமலும், ஆண்டவரே காதால் கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருந்து ஏழைகளுக்கு நியாயம் விசாரித்து, ஆண்டவரே சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, ஆண்டவரே வாக்கின் கோளாளர்கள் அடித்து
துன்மார்க்கருக்கு அவர்களுடைய நாசின் சுவாசத்தால், வாயின் சுவாசத்தால் அவர்களை சங்கரிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. ஆகவே இப்படிப்பட்ட நீர் இருக்கும்போது நாங்கள் ஆண்டவரே மாம்சீகமாக எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் போராடாமல், நாங்கள் எதிர்த்து நிற்காமல், எல்லாவற்றும் உடைய பாதத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் அமைதியாய் ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உலகத்தில், ஆண்டவர் வேலை செய்யும் ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, ஆண்டவர் அண்டை அயலகத்தார் மத்தியில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.